வெல்கம் டு Ultramind. இந்த வீடியோவில் புதுசாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு பிகினருக்கும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கும் யூஸ் ஆகிற சின்ன சின்ன சென்டென்ஸை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ வீட்டிலலாம் வந்துட்டு கேட்போம் இல்லையா, நைட்டு என்ன சாப்பாடு, என்ன ஸ்பெஷல் அப்படின்லாம். இந்த நைட்டு என்ன சாப்பாடு அப்படிங்கிறத வாட் இஸ் த டின்னர், வாட் இஸ் த டின்னர்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு ஏதாவது நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா, நான் சொல்கிறத திரும்ப சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த நான் சொல்கிறத திரும்ப சொல்லு அப்படிங்கிறத ரிப்பீட் ஆஃப்டர் மீ, ரிப்பீட் ஆஃப்டர் மீன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ சில நேரம் வந்துட்டு கிளாஸுக்கு நம்ம புக் எடுத்துகிட்டு போகாமல் போயிருப்போம் இல்லையா. அப்போ வந்துட்டு சொல்லுவோம்ல, நான் என் புக்கை கொண்டு வர மறந்துட்டேன், என்கிட்ட புக் இல்லை அப்படின்லாம். இந்த நான் என் புக்கை கொண்டு வர மறந்துட்டேன் அப்படிங்கிறத ஐ ஃபர்காட் டு பிரிங் மை புக், ஐ ஃபர்காட் டு பிரிங் மை புக்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ கிளாஸ்க்கு யாராச்சும் வரல அப்படின்னா அப்போ வந்துட்டு கேட்பாங்க இல்லையா, இன்றைக்கி யார் வரல, யார் ஆப்சன்ட் அப்படின்லாம். இந்த இன்றைக்கி யார் வரலை அப்படிங்கிறத ஹூ இஸ் ஆப்சன்ட் டுடே, ஹூ இஸ் ஆப்சன்ட் டுடேன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம வீட்டுக்கு நிறையா ரிலேஷன் வந்திருப்பாங்க. சப்போஸ் நம்ம எங்கேயாவது ஒரு கிளாஸுக்கு போயிட்டோம் இல்லை ஒர்க்குக்கு போயிட்டோ திரும்ப வரப்போ அவங்க இல்லை அப்படின்னா அப்போ வந்துட்டு கேட்போம் இல்லையா, எங்கே எல்லோரும் வந்திருந்தாங்க அப்படிங்கிறப்ப சொல்லுவாங்கள்ல, அவங்க எல்லோரும் முன்னாடியே போயிட்டாங்க அப்படின்னு. இந்த அவங்க எல்லோரும் போயிட்டாங்க அப்படிங்கிறத தே ஆர் ஆல் கான், தே ஆர் ஆல் கான்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் வந்துட்டு ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போதோ இல்லை சேட் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ கேட்போம் இல்லையா, நீ இப்போ எங்கே இருக்க, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்லாம். இந்த நீ இப்போ எங்கே இருக்க அப்படிங்கிறத வேர் ஆர் யூ நவ், வேர் ஆர் யூ நவ்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அவங்க வீட்டுக்கு நம்மளை கூப்பிடுறாங்க, இல்லை நம்ம சொந்தக்காரங்க யாராவது நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவோம் இல்லையா, இல்லை நான் இன்னொரு நாள் வரேன், இல்லை நான் அப்புறமா வரேன் அப்படின்லாம். இந்த நான் அப்புறமா வரேன் அப்படிங்கிறத ஐ வில் கம் லேட்டர், ஐ வில் கம் லேட்டர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ வீட்டில் ஃபேமிலியாக சேர்ந்து ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்க போகிறோம், அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா அப்போ ஒருத்தர்கிட்டையும் கேட்போம் இல்லையா, நீ எவ்வளோ பணம் வச்சுருக்க, உன்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்லாம். இந்த உன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது அப்படிங்கிறத ஹவு மச் மணி டூ யூ ஹாவ், ஹவு மச் மணி டூ யூ ஹாவ்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டை வந்துட்டு நம்ம ரொம்ப நாளாக பார்க்கல அப்படின்னா எனக்காச்சும் ஒரு நாள் சொல்லுவோம் இல்லையா, நான் உன்னை இப்போவே பார்க்கணும், நீ எங்கே இருக்க அப்படின்லாம். இந்த நான் உன்னை இப்போவே பார்க்கணும் அப்படிங்கிறத ஐ வாண்ட் டு மீட் யூ ரைட் நவ், ஐ வாண்ட் டு மீட் யூ ரைட் நவ்னு சொல்லலாம். லாஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறப்பையோ இல்லை ஏதாச்சும் ஒரு கிளாஸ் போயிட்டு வீட்டுக்கு போகிறப்பையோ வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, என் கூட வா, நான் உன்னை ட்ரா பண்ணுறேன் அப்படின்லாம். இந்த நான் உன்னை ட்ரா பண்ணுறேன் அப்படிங்கிறத லெட் மீ ட்ராப் யூ, லெட் மீ ட்ராப் யூன்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.